இறை வணக்கம், குரு வணக்கம், அன்னை தந்தை வணக்கம். அப்படியே கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கணும். கண்கள் மூடிய நிலையில் சுவாசம் மூக்கு உள்ளே போய் வெளியில் வர்றதில் கொஞ்சம் நேரம் கவனிங்க. சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லிக்கிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், அருட்காப்பு, அருட்காப்பு, அருட்பேராற்றல், அருட்பேராற்றல், இரவும் பகலும், இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் அப்படியே வஜ்ராசனம் இப்படி பார்த்து பண்ணுறேன். லெஃப்டோ ரைட்டாக திரும்பிக்கலாம். அப்படியே அவங்க இரண்டு கைகளும் சின்முத்திரை வச்சுருங்க. 1 2 கவுண்ட் கொடுக்கும்போதுங்க மூச்சு காற்ற மூக்கு வழியாக முகத்தில் இறுக்கம் இல்லாமல் வயிற்றில் அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளுறீங்க. ஒரு 3 நிமிடம் தொடர்ச்சியாக நீங்களே பண்ணுறீங்க. நான் கவுண்ட் கொடுக்க போகிறது இல்லைங்க. ரெடிங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஒரு தடவை தள்ளுறதுக்கும் இன்னொரு தடவை தள்ளுறதுக்கும் நல்லா கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. கரெக்டுங்க. மூன்று நிமிடத்திற்கு குறைவில்லாமல் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. அப்படியே சாதாரண மூச்சுங்க. நல்லா மூச்சு மூக்கு வழியாகவே இழுக்கிறீங்க, மெதுவாக விடுறீங்க. ஒரு 3 to 5 மூச்சு.
இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்குதுங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் பெருவரலாக பயன்படுத்திக்கிங்க. மூஞ்சிக்கு நேரம் பெருவரலை நீட்டி, சுண்டு வரலை நீட்டி, மோதிர வரலை நீட்டிக்கிங்க. கை மோதிர வரலையும் பெருவரலையும் பயன்படுத்துகிறீங்க. மற்ற ஆள்காட்டி வரலையும் நீளமான வரலையும் நல்லா மடிச்சுக்குங்க. இப்போ பெருவரலால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கணும். இப்போ இதே தான் நீங்கள் மூச்சு எப்படி தள்ளுனீங்க, இதே மாதிரி தான் தள்ளுறீங்க. ஒரு பக்கம் அடைச்சி இன்னொரு பக்கம் தள்ளுறீங்க. மாற்றி மாற்றி ரைட்டு லெஃப்ட்டும் அடைச்சி தள்ளணும், முகம் இறுக்கம் இல்லாமல். அதே மாதிரி ஒரு 3 நிமிடங்களுக்கு குறைவு இல்லாமல் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை தள்ளுறதுக்கு இன்னொரு தடவை தள்ளுறதுக்கு கொஞ்சம் இடைவேளை நல்லா கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் அதிகமாகாமல் பண்ண முடியும். நீங்கள் வேக வேகமாக தள்ளும்போது அந்த இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகும். அப்படியே கைகளை சின்முத்திரை வச்சுருங்க. நல்லா நீண்ட மூச்சு மூக்கு வழியாக இழுத்து மெதுவாக மூக்கு வழியாகவே விடுங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம மூச்சை தள்ளுறோம். ஆனால் மூக்கு வழியாக தள்ள போகிறது இல்லைங்க. வாய் வழியாக நாம் தொண்டையில் அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளுறோம். கண்கள் மூடிய நிலையில் 2 கைகளுமே சின்முத்திரையிலே இருக்கட்டுங்க. கவனமாக கேட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்களை திறந்து பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு கவுண்டுக்குமே முகம் இருக்கும் இல்லாமல் மூச்சு காற்று உள்ளே போய்கிட்டோம். மூக்கு வழியாக வெளியே தள்ளும்போது அதே தாங்க. இன்னும் கொஞ்சம் தொண்டையில் அழுத்தம் கொடுங்க, அவ்வளோதாங்க. அப்படியே டைம் கொடுங்க, இல்லைன்னா தலை சுற்றும். ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கு இடையில் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக பண்ணுவாங்க. இல்லைன்னா லேசாக அப்படி தலை சுற்றுற மாதிரி
ரொம்ப தொண்டை வறண்ட நிலைக்கு போயிடும். அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. அதிக எண்ணிக்கை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. போதுங்க. சாதாரண மூச்சுக்கு வந்துடுங்க. மூச்சை மூக்குழியாகவே இழுக்கிறோம், மூக்குழியாகவே விடுறோம். இப்போ உதட குவிச்சு பறவைகளுடைய வாய் மாதிரி கூர்மையாக வச்சுக்கணும். வாய் வழியாக மூச்சு காற்ற உறிஞ்சணும். மெதுவாக மூக்கு வழியாக விடணுங்க. 1 மெதுவாக மூக்கு வழியாக விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நீங்கள் கண்கள் மூடிய நிலையில் கால்கள் அப்படியே நீட்டி உட்காருங்க. முன்னால் நீட்டி உட்காந்து நல்லா நேரம் உட்காந்து கை பின்னால் ஊனிக்கிங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுத்துக்குங்க. காலை கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. 2 காலமே மேட்டுக்கு அளவாக வச்சுக்கோங்க. உங்கள் ரைட்லுக்கு மட்டும் மேட்டுக்கு வெளியில் போகாமல் நல்லா ஓய்வு கொடுத்துக்குங்க. இப்போங்க அதே பொசிஷனில் ரைட் சைடு திரும்பி சமணங்கால் போட்டு உட்காந்துங்க. சமணங்கால் போட்டு இந்த பக்கம் அதே தான். உங்கள் 2 கைகளுமே சைடில் நீட்டிக்கணும். இப்போ கையை கீழே மேட்டில் தட்டும் போதுங்க மூச்சை பலமாக அடிக்கணுங்க. மேலே தட்டும்போது தலைக்கு மேலே கை கொண்டு போய் மேலே தட்டும்போது மூச்சை மெதுவாக நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். கீழே தட்டும்போது தான் அப்படி மூச்சை தள்ளணுங்க. ரெடிங்க? 20 கவுண்ட்டுங்க. வலியை தாங்குற அளவுக்கு நீங்கள் கீழே தட்டி மூச்சை மூக்கு வழியாக பலமாக தள்ளலாங்க. 1 2 ஸ்பீடு பண்ணலாங்க.
3 கீழே தட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை சின்முத்திரையை வச்சுக்கங்க. நல்லா மூச்சு ஆழமாக உங்கள் வழியை இழுத்து விடுங்க. நல்லா நீண்ட மூச்சுங்க. இதே பொசிஷனில் உட்காருங்க. கையை தலைக்கு மேலே கோர்த்து உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இடுப்பு நேர் பண்ணிக்கங்க. இப்போ அதே மாதிரி மூச்சு காத்த ஒரு 20 கவுண்ட்டுங்க. முகத்தில் இறுக்கம் இல்லாமல் வயிற்றில் அழுத்தம் கொடுத்து மூச்சு காத்த வெளியே தள்ளுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை கீழே இறக்கி நல்லா மூச்சு வாங்கிக்கங்க. கை சின்முத்திரையை வச்சுருங்க. நல்லா நீண்ட மூச்சு. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் பெருவரலால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கங்க. மற்ற 2 விரல்களை மடிச்சிருங்க. ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மடித்து மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கிங்க. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டு பெருவரலால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சிருக்கிறீங்க. லெஃப்ட்லேயே இழுக்கிறீங்க, லெஃப்ட்லேயே விடுறீங்க. இழுக்கிறத விட விடுறதனுடைய நீளம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குங்க. ஒரே சைடு தான் பண்ணுறீங்க. நல்லா நீங்களே இழுத்து நீங்களே விடுறீங்க. ஸ்டார்ட். விடுறத அப்படி ஸ்லோவாக விட்டீங்கன்னா நீளமாக விட முடியும். பொறுமையாக அவசரம் இல்லாமல் பண்ணுங்க. அதான் முடிஞ்ச வரைக்கும் நேரம் வந்து உட்காருங்க. அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. இந்த பயிற்சிக்கு பேர் சந்திர அனலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மோதிர விரலால் லெஃப்ட் சைடு அடைச்சிக்கங்க, பெருவிரலை எடுத்துருங்க ரைட் சைடு.
அதே மாதிரி நேரம் நிமிர்ந்து ரைட் சைடே பொறுமையாக இழுக்கிறீங்க. அதை விட நீளமாக 2 மடங்கு 3 மடங்கு வெளியே விடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. என்ன நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இடுப்பு நேர் பண்ணுங்க. விடுறதுல மட்டும் நம்ம நீளத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இதற்கு பெயர் சூரிய அனலோமா. நல்லா நேரம் வந்துக்குங்க. உடம்பு அப்படியே லெஃப்ட் பெண்ட் ஆகாமல் பாருங்க. லெஃப்ட் பெண்ட் ஆகுது. இப்போ அப்படியே கைகளை கீழே இறக்கிங்க. நல்லா நேர் நிமிர்ந்துக்குங்க. மூச்சு நல்லா இரு மூக்கு துவாரத்தின் வழியாக ஆழமாக இழுங்க. மெதுவாக விடுங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜன்னல் பக்கம் பார்த்த மாதிரி ரைட் சைடு திரும்பி காலை நீட்டி மேலே பார்த்து படுத்துக்குங்க. காலை நீட்டி மேலே பார்த்த மாதிரி அப்படியே படுங்க. கைகள் அப்படியே உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போது கால்களை மடித்து வைங்க. தோள்பட்டை அளவுக்கு நல்லா விரித்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க. வயிறு நல்லா உப்பணும். மூச்சை வெளியே விடுறீங்க. மூக்கு வழியாகவே வயிறு நல்லா எக்கணும். ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. வயிறு நல்லா பானையாட உப்பணுங்க. மார்பு உப்புறதை காட்டிலும் வயிற்றில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வயிறு நல்லா எக்கணும். லேசாக ஒரு வலியும் ஒரு அழுத்தமும் இருக்கணும். மூச்சு உள்ளே போச்சுனால வயிறு உப்பணும். மார்பு உப்பக்கூடாதுங்க. கூடுமானவரை வயிற்றில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே வயிறு தனியாக வரணும். இப்போ பர்ஃபெக்டாக வருதுங்க. அப்படியே விடும்போது வயிறு அப்படியே எக்கணும். போக 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 வயிற்று எக்கிடணும். சுத்தமாக மூச்சு காத்த மூக்கு வழியே விடும்போது வயிறு எக்கணும். உள்ளே போகணுங்க. அவ்வளோதாங்க. பர்ஃபெக்ட். அதே தான். பிடிச்சிக்கங்க.
எந்த அளவுக்கு வைத்த எக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உப்ப முடியுமோ மூச்சை விடும் பொழுது எக்கணும், இழுக்கும் பொழுது உப்பணும். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோ அருமையாக பண்ணுறீங்க. வயிறு எக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக வருதுங்க. அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே காலை நீட்டி கொஞ்சம் உடம்ப தளர்வாக விட்டுருங்க. காலையும் கொஞ்சம் தளர்வாக விட்டுருங்க. இப்போ அப்படியே என்னை பார்த்த மாதிரி திரும்பி சமணங்கால் போட்டே உட்காருங்க. கைகளை ஹாக்னி முத்திரை, அதாவது 10 விரலுடைய முனைப்பகுதியும் முற்ற மாதிரி கையை மடியில் வச்சுக்கணும். 10 விரல், பெருவிரல் பெருவிரல், ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல், நடுவிரல் நடுவிரல், 2 கை விரல்கள். கரெக்டுங்க. இந்த முத்திரைக்கு பேர் தான் ஹாக்னி முத்திரை. இப்போ நல்லா மூச்சை இழுக்கிறோம். எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுக்கணுங்க. எவ்வளவு நீளமாக ஆ ஊ இம் இந்த எழுத்தை உச்சரிக்க முடியுதோ உச்சரிக்கணும். ஆங்கிற எழுத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது கவனத்தை வயிற்றில் வச்சுக்கணும். அதிர்வுகள் வயிற்றில் தான் இருக்கும். ஊங்கிற எழுத்துக்குள்ளே போகும்போது கவனத்தை மார்பில் வச்சுக்கணும். அதிர்வுகள் எல்லாம் மார்பில் தான் இருக்கும். இம் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போது கவனத்தை உங்கள் தலைப்பகுதி உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிர்வுகள் எல்லாம் தலைப்பகுதியில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்க. தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இழுங்க. ஆரம்பிங்க. நல்லா சத்தமாக சொல்லலாங்க. நாக்கினுடைய உதவி இல்லாமல் வரக்கூடிய சவுண்டு இதுதாங்க. இதைத்தான் நம்ம பிரணவ ஒளி அப்படின்னு சொல்லுவோம். பிரணவ மந்திரம் பிரபஞ்சத்தினுடைய சவுண்ட் இதாங்க. முடியாத நிலை வரும்போது அப்படியே ஊன்னு போகிறோம், அப்புறம் இன்னும் முடிக்கிறாங்க. ஆ ஊ இம் இந்த 3 எழுத்தையுமே உச்சரிக்கணும். அப்படியே இழுக்கிறீங்க. ஸ்டார்ட். சவுண்டாக சொல்லணுங்க. அப்படியே ஊழ போய் நூலை முடிக்கணும். டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூன்று,
4 5 6 7 8 9 10 11 12
ஒரு 3 முறை மூச்சை மூக்கு வழியாக ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க. 1 2 3. கை கால் உடம்பு லேசாக அசைவுகளை ஏற்படுத்தி கைகளை பிரித்து உள்ளங்கையை தேய்ச்சி அப்படியே முகத்தை தடவுங்க. 3 முறை அதே மாதிரி கையை பிடிச்சி தேய்ச்சி முகத்தை தடவுங்க. பிறகு கைகளை இணைச்சி பிரித்து முகத்துக்கு முன்னால் 2 உள்ளங்கைகளை சேர்த்து வச்சுக்கங்க. கண்கள் மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கையை கொஞ்சம் நேரம் பாருங்கள். கைகள்லேயே மேலே பாருங்கள், கைகள்லேயே கீழே பாருங்கள். இறை வணக்கம், குரு வணக்கம், அன்னை தந்தை வணக்கம். நன்றிங்க.